ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொக்கோ பழம் அதுலேருந்து கொக்கோ பவுடர் எப்படி தயாரிக்கிறதுங்கிறத பார்க்கலாங்களா. கொக்கோ பழத்தை நல்லா பழுத்ததாக எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிடணும். இதுக்குள்ளே பாருங்கள், இந்த கொட்டையெல்லாம் இருக்குது, பஞ்சு மாதிரி இருக்கும். அதை வெளியே எடுத்துகிட்டு நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுறணும். ஒன் பை ஒன்னாக பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி விட்டு கொஞ்சமாக கழுவி எடுத்து வச்சுக்கலாம். கழுவிட்டு வெயிலில் ஒரு 2 நாள் பக்கம் வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், 2 நாள் ஆயிடுச்சு, நல்லாவே காஞ்சிடுச்சு. இதை நம்ம ஓடிஜியில் ஒரு 10 மினிட்ஸ் ஹீட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ஹீட் ஆகிட்டுருக்கு, எடுத்தாச்சு. நல்லாவே கலர் ப்ரௌன் கலர், அந்த காஃபி கொட்டை கலர் அந்த இதில் வந்துருச்சு. இதை நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், அவ்வளோதான். ஆனால் ஸ்மெல் ஒன்றுமே வரல. எனக்கு காஃபிக்கு அந்த ஸ்மெல்லே வரல, சாக்லேட் ஸ்மெல்லே வரல. பார்க்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலான்னு பார்த்தேன். ஆனால் அரைக்க முடியல. பார்த்தா கொஞ்சம் கெட்டியாகிட்டே இருந்தது. போதும் இதோட அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அவ்வளோதான்.